பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? சக்திவேல் தன்னை பார்க்க வந்திருக்கிறத பார்த்துட்டு ஊர் தலைவர், என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு சக்திவேல், ஐயா, இந்த ஒரு வாரமா பெஞ்ச மழையில எனக்கு விவசாயத்துல பெரிய நஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஊர் தலைவர், என்ன சக்திவேல், உனக்கு மட்டுமா? ஊர்ல எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து தானேப்பா அப்படின்னு சொன்னாரு. பதில் சக்திவேலு, ஆமா ஐயா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா இன்னும் 1.5 மாசத்துல என் பொண்ணு கல்யாணம் வச்சிருந்தேன். இந்த முறை வர லாபத்துல பழைய சொசைட்டி கடனை அடைச்சிட்டு ஏதாவது லோன் எடுத்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. அதான் உங்களை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன் ஐயா அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. இதை கேட்ட உடனே ஊர் தலைவர், என்ன சக்தி, உனக்கு தெரியாதா? என் சம்சாரத்துக்கு உடம்பு முடியாம அந்த பெரிய ஹாஸ்பிட்டலை வச்சு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? இப்போ ஒண்ணுமே இல்லையப்பா கையில அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாரு. இதை கேட்ட சக்திவேலுக்கு, அடப்பாவுமே, இவரை தானே நான் மலை மாதிரி நம்பி வந்தேன், இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு வேதனையோட, சரிங்க ஐயா நான் வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஊர் தலைவரோட வீட்டிலேருந்து கவலையோடு வெளியே போன சக்திவேலுக்கு எதிர்க்க சொசைட்டியோட ஆஃபீஸர் வந்தாரு. என்ன சக்திவேல், இவ்வளோ தூரம் வந்துட்டு போற? லோன் வர விஷயம்லாம் தெரிஞ்சு ஐயாவை முதல்ல ஐஸ் வைக்க வந்தியா என்ன அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் புரியாம சக்திவேல், என்ன ஐயா சொல்றீங்க அப்படின்னு சொசைட்டி ஆஃபீஸரை பார்த்து கேட்டாரு. பதிலுக்கு சொசைட்டி ஆஃபீஸர், ஆமா, மழை பெஞ்சு விவசாயத்துல நஷ்டம் வந்தனால கவர்மெண்ட்ல உங்களுக்கு தான் நிறைய சலுகை கொடுத்துருக்காங்களே. பழைய லோன் அடைக்க சொல்லிட்டாங்க, புதுசா மானியம் கொடுக்குறாங்க, விருப்பப்படுறவங்களுக்கு லோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு மடன்னு அடக்கிட்டே போனாரு. அப்புறம் என்னங்க, இப்போ சக்திவேலோட கவலை எல்லாம் பஞ்சா பறந்துருச்சு. நல்லபடியா பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிட்டாரு. ஆமாங்க, சில நேரத்துல நம்ம சில மனிதர்களை நம்பி போவோம். ஆனா அவங்களால உதவாதப்போ இன்னொருத்தர் உதவி பண்ணுவாங்களான்னு நம்ம தேடிக்கிட்டு போவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? மத்தேயு 19:26, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமாங்க, நம்ம மனுஷங்களை பார்க்கறத விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கண்டிப்பா அவர் உதவி செய்வார். God bless you all.